இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஆல் டைம் லோவஸ்ட்டில் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போடுறதெல்லாம் கூட நிறுத்தியாச்சு. ஆனால் கனடா வந்து வாடா சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆல் டைம் லோவஸ்ட்டில் இருக்குது. நேற்றுக்கு வீடியோவில் கூட வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத பேசியிருந்தோம். அது எல்லாமே கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. பட் வித் ட்விஸ்ட், 200 வருஷமாக நம்ம நாட்டை வந்து வெள்ளைக்காரன் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை வெள்ளைக்காரங்க நம்மளை புள்ளி பண்ணணும்னு நினச்சா அது முடியாது அப்படிங்கிறது வந்து இந்தியா எந்த அசைவுமே பண்ணாமல் யதார்த்தத்தில் நிரூபித்து காமிச்சிருக்குது. G20 முடிஞ்சு நம்மளோட கனடியன் பிரைம் மினிஸ்டர் அங்கே போன உடனே வேலையாக பார்லிமெண்ட்டில் போய் இந்தியா வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு கனடியனை வந்து கொன்றுச்சு அப்படின்னு எந்த சாட்சியுமே இல்லாமல் கனடியன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டிப்ளமேட்டை உங்கள் நாட்டுக்கே போடா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. இந்தியா பதிலுக்கு ஒன்றுமே பண்ணல. அப்படியா, சரி, கனடியன் டிப்ளமேட் நீ கிளம்பி உங்கள் நாட்டுக்கு போடான்னு சொல்லியாச்சு. இதை கேட்ட கனடா இருந்துக்கிட்டு இன்னமும் டென்ஷனாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 5 ஐஸ்ங்கிற அலையன்ஸில் இருக்கிற US, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த எல்லா கண்ட்ரீஸையுமே ஒன்றா சேர்த்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த எல்லா நாடுகளும் வந்து அப்போல்லாம் ரியாக்டே பண்ண முடியாதுறாங்கிற ஜோனில் போயிட்டாங்க. இது நான் சொல்லலைங்க, வாஷிங்டன் போஸ்ட் USல இருக்கிற ஒரு முக்கியமான மேகசினில் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. கனடா வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்காவை திருப்புறதுக்கு பல வேலைகள் பார்த்துருக்காங்க. பட் அமெரிக்கா அதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கனடாக்கு இந்தியா மேலே இவ்வளோ பெரிய ஒரு கோவம்? அதுவும் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர், கனடான்னு சொல்கிறப்போ கனடாக்கு இல்லை, கனடாவோட இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு என்ன கோவம்? ஏன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து இவ்வளோ விஷயங்களை கனடா பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியா வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆனால் திரும்பி பார்த்ததுக்கே இந்த விஜயகாந்த் வந்து திரும்பி பார்த்தவொன்னே ஒருத்தன் பரண்டு போய் விழுவான்ல, அந்த மாதிரி இந்தியா வந்து இந்த இடத்துல பெருசாக மூவ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் வந்து இன்னைக்கு நம்மளோட எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குங்கிறது இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் சைஸ்னால் நம்மளோட ஜனத்தொகை, நம்ம நிறைய குறையா பார்ப்போம்ல, பட் இங்கே இருக்கிற சம்பாதிக்கக்கூடிய ஜனத்தொகை வந்து இன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு நம்ம தேவைங்கிறது அர்த்தம் எப்படிங்கிறது. இந்த பிஸ்னஸுக்கும் கனடாவோட அரசாங்கத்துக்கும் ஒரு கனடியன் சீக் ஒருத்தங்க இறந்து போனதுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் என்ன மாதிரி சம்மந்தம்னு கேட்குறீங்களா? தனி ஒருவன் படம் மாதிரி இருக்க போகுது இந்த வீடியோ. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கனடியன் தீவிரவாதின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சீக் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பர்டிகுலர் நபரை இந்தியன் கவர்மெண்ட் வந்து தீவிரவாதினே சொல்லி நேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபை வந்து தனி நாடாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே இதை சொல்லிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக கனடாவில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போயிட்டாரு. இந்த துப்பாக்கி சூட்டை பண்ணதே வந்து இந்தியன் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கனடா வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு சாட்சி கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதை வச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ வைக்கல. இவங்க G20 மாநாடு இந்தியாவில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து எப்படியாவது இந்தியாவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வேலைகளை வந்து பேக்ரவுண்டில் க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கலை வாசிக்க முடியுது. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, G20 நடக்குது. G20 வந்த இடத்துல ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து பெருசாக எதுவுமே சரியாக இல்லை. அவரோட வண்டி கூட ஒழுங்காக திருப்பி போகலை. 2 நாள் எக்ஸ்ட்ராவாக அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாரு. இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவோட அரசியலில் ஜஸ்டின் ட்ரூடோவோட கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு இன்னொரு கட்சி சப்போர்ட் கொடுத்ததுனால தான் அவங்க ஆட்சியில் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கிய தலைவரை கொண்டவர். ஸோ இந்தியாவிலேருந்து போன ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு. அந்த பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்சி வந்து ஜஸ்டின் ட்ரூடோவோட கட்சிக்கு சப்போர்ட் கொடுத்து ஏபி இந்த பி கட்சிங்கிறது வந்து கோலேஷன், நம்ம ஊரில் வந்து இந்த கூட்டணி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த சீக்கிய தலைவர் கொண்ட கட்சி வந்து ஜஸ்டின் ட்ரூடோவோட கட்சிக்கு அவங்க கிட்ட ஒரு 25 சீட் இருக்குது. இது ஒரு முக்கியமான 25 சீட். அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கனடியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ கனடா வந்து பை டிஃபால்ட்டே இப்போ கனடாவில் இருக்கிற ஆட்சி வந்து சீக்கியர்கள், அந்த ஒரு பர்டிகுலர் சீக்கிய தலைவர் வந்து ஜென்ரலாக இந்தியாவிலேருந்து காலிஸ்தான் அப்படின்னு ஒரு பஞ்சாப் வந்து தனி நாடாக மாறணும்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் கருத்தை ஏற்றுக்கிற ஒரு தலைவர். ஓகேவா? ஸோ அவரோட ப்ரெஷராக என்னன்னு தெரியல. பட் ஜஸ்டின் ட்ரூடோவோட ஆட்சி வந்து இந்த காலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற செப்பரேட் மூவ்மெண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்த வந்து அவங்க தனி நாடுன்னு கேட்கணும்னு சொன்னால் இந்தியா எப்படி ஒத்துக்கும்? கண்டிப்பாக ஒத்துக்காது. கரெக்டாக? ஸோ ஆனால் இதை வந்து வெளிநாட்டிலேருந்து ப்ரொபகேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்தோட தலைவர்கள் வந்து கனடாவில் நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்போ எல்லாம் சரி வெளியே பப்ளிக்கு கொண்டு இப்போ நீ சொல்லு, எங்கள் நாட்டில் கொலை செஞ்சவன், எங்கள் நாட்டில் வந்து தீவிரவாதம் பண்ணுறவனெல்லாம் நீ எப்படி அடைக்கலம் கொடுக்குற? அது
எப்படி எல்லாருமே ஊநாட்டில் இருக்காங்கங்கிற கேள்விலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனால் அங்கே லோக்கல் பொலிட்டிக்ஸில் என்ன, சீக்ஸ் வந்து கனடாவோட பாப்புலேஷனில் 2% இருக்காங்க. எந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கனாலும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில பார்ட்டிகள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போவாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இது பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சீக்கிய கம்யூனிட்டியை அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காக எஸ்பெஷலி இந்த காலிஸ்தானி சப்போர்ட்டர்ஸை அப்பீஸ் பண்ணணும், சேர்த்துக்கணும், ஆமோதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பல முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இந்த காலிஸ்தானிஸ்க்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அவங்க ஏதாவது தப்பு பண்ணவங்க திருப்பி தாங்கன்னு சொன்னால் திருப்பி தர மாட்டாங்க. இவங்களோட அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்காரு, ஜஸ்டின் ட்ரூடோவோட அப்பா. அவர் ஆட்சியில் இருந்தப்பமே வந்து இங்கே கொலை பண்ண 2-3 பேர் வந்து கனடாவில் போய் பதுங்கி இருக்காங்க. அவங்கள திருப்பி தாங்கன்னு கேட்டப்போ கனடா கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பல வருஷமாக இருக்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்குது. கனடா வந்து காலிஸ்தானை ரொம்பவே வந்து ப்ரோவா இல்லை அவங்களாம் பாதுகாக்கப்படுங்கிறது. இந்தியாவுக்கு அது பெரிய ஒருமைப்பாடு பிரச்சனை. நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துலேருந்து தீவிரவாத சப்போர்ட் இருக்குங்கிறது. இங்கே இருக்கிற நிறைய காலிஸ்தானி தீவிரவாதிகள் வந்து அங்கேருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் அக்யூசேஷன்ஸ் வைக்குது. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் G20 மாநாடுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக திரும்பணும்னு நினச்சாங்க, அது முடியலை. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பார்லிமெண்ட்டில் வந்து அவர் பேசினார். நீங்கள் 24 hours பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க. அங்கே வச்சு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு, எங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்குது. எவிடன்ஸ் எதுன்னு காமிக்கல, ஆனால் சாலிடான எவிடன்ஸ் இருக்குதுன்னு எங்களோட இன்டெலிஜென்ஸ் நினைக்கிறாங்க. இதில் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வேலை பார்த்துருக்காங்க. இந்தியன் அரசாங்கம் வந்து கனடா மண்ணில் ஒரு கனடியன் ஒருத்தனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அவங்க இந்தியாவோட ஒரு என்வாயை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. இந்தியாவோட ஒவ்வொரு நாட்டுக்கும் அம்பாசிடர் இருப்பாங்களா, இந்தியாவோட ஒரு டிப்ளமேட்டை திருப்பி அனுப்புகிறாங்க. இந்தியா என்ன பண்ணுச்சு, ஓ அப்படியா, கனடியன் டிப்ளமேட் நீ வெளியே போடான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதோட மட்டும் நிறுத்தலை. அவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்கலாம் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேஜ் எடுத்து பார்த்தேன். அதை நான் இங்கே போட விரும்பல. அதை பார்த்தா இந்தியா வந்து ஏதோ நரகத்துக்குள்ளே போகிற மாதிரி வந்து அவங்க நிறைய கோட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நார்த் ஈஸ்ட் பக்கம் போயிடாதீங்க, அங்கே மணிப்பூரில் பிரச்சனை போயிட்டு இருக்குது, சவுத்து பக்கம் போயிடாதீங்க, ஈஸ்ட் பக்கம் போயிடாதீங்க, வெஸ்ட் பக்கம் போயிடாதீங்க, நார்த்து கிட்ட போயிடாதீங்க. கனடாவில் வந்து இந்தியாவுக்கு கனடியன்ஸ் வர்றவங்க எல்லாருமே வந்து காசெல்லாம் ரோட்டில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, திருடிட்டு போயிடுவாங்க. என்னென்ன இந்தியாவை பேச முடியுமோ எல்லாம் வந்து பல வருஷமாக போட்டிருக்காங்க. அது இப்போ தான் வெளியே வருது. இதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போடுறாங்க. இந்த தடவை இந்த பிரச்சனைலாம் நடந்த உடனே இந்தியாவுக்கு ட்ராவல் அட்வைசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய கனடியன்ஸ்க்கு வந்து பல விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு கனடியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி திருமணம் பண்ணி வச்சுடுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்கலாம். என்னடா பேசுறீங்க, என்னெல்லாமோ போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து போட்ட உடனே இந்தியா வந்து பதிலுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து ஒரு ட்ராவல் அட்வைசரி கொடுக்குறோம். கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், கனடாவுக்கு போகக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் பத்திரமா இருங்க. இந்தியன்ஸ் எல்லாம் வந்து கனடாவில் வந்து தாக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த காலிஸ்தானி மூமெண்ட்டை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற கோவில்கள், கனடாவில் இருக்கிற சர்ச்சுகள், கனடாவில் இருக்கிற மசூதிகள் சில இதை வந்து தாக்குன கதைகள் இருக்குது. இவங்க வந்து ஏன்னா இங்கே இந்தியாவிலேருந்து சுதந்திரம் வேணும், நாங்கள் தனி நாடாக வேணும்னு சொல்கிறவங்க கனடாவில் போய் கனடாவில் இருக்கிற மற்ற மதத்தில் இருக்கிறவங்கள வந்து தாக்குன கதைகளோ, கனடாவில் இருக்கிற இந்தியன் அம்பாசிடர்ஸ்க்கு வந்து தொல்லை கொடுத்த கதைகளோ எல்லாம் இருந்திருக்குது. அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ரேலி நடத்துகிறாங்க. அதில் வந்து இந்திரா காந்தியை சுட்டதை வந்து பெருமையாக பேசிட்டு, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சுட்டு கொண்டுட்டு அதை வந்து பெருமையாக பேசி 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரேலி நடத்துகிறாங்க. அதுக்கும் கனடாவோட பிரைம் மினிஸ்டர் எதுவுமே பேசலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்காவில் கொல்லப்பட்டிருக்காரு கரெக்டாக. அவரை கொன்னவங்களை சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ரேலி நடத்து சூப்பர் மாஸ் செலிப்ரேட் பண்ணி போனாங்கன்னா அமெரிக்கா நம்மளை ஏற்றுப்பாங்களா? தப்பு கரெக்டாக. அதே மாதிரி தானே அங்கே அதை பண்ணுறாங்க. இந்திரா காந்தியை வந்து இங்கே கொன்னவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணி இந்திரா காந்தி செத்ததுக்கு வந்து எல்லாருக்குமே எங்களை எதிர்த்திங்கன்னா இப்படி ஒரு பாடம் கிடைக்கும்னு சொல்லி பேசுகிற ரேலிலாம் 5 கிலோமீட்டருக்கு நடக்குது. இது எல்லாத்தையுமே ஜஸ்டின் ட்ரூடோ, அவன் கனடாவோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஏன் அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் இதில் எடுக்கிறாருன்னா, சொன்ன மாதிரி அவருக்கு கூட்டணி இருக்கிற கட்சி வந்து ஒரு சீக்கிய தலைவரை கொண்டது. அந்த 25 சீட்டுங்கிறது வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கே அங்கே தேவை. இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அவருக்கும் இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கும் வந்து 7ஆம் பொருத்தம். அந்த ஒரு மேட்டர் வேறு 2018 அவர் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்திலேருந்தே நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே போயிட்டு இருக்கப்போ இவர் ஃபைனலி என்ன பண்ணுறாரு, சுற்றி இருக்கிற 5 கண்ட்ரிஸ் சேர்க்குறோம். 5 ஐஸ் அப்படின்னு ஒரு அலையன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி US, UK, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா. இதில் கனடா விட்டுருங்க. மீதி 4 கண்ட்ரி வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேச வச்சுட்டா அடுத்த ரஷ்யாவை இந்தியாவை மாற்றிடலாம். எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண வச்சிடலாம். இந்தியா வந்து இந்தியாவை நம்பாதப்பா, உன் நாட்டுக்குள்ளே வந்து உன் நாட்டாலே போட்டு தள்ளிட்டு இந்தியா வந்து கமுக்கமாக சுற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இந்தியாவை கண்டம் பண்ணும். இந்தியா மேலே வந்து ஒரு கண்டன அறிவிக்கை தெரிவிக்க வைக்கணுங்கிறது தான் கனடாவோட கோல். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கண்ட்ரிஸ் கிட்டேயுமே பேசுகிறாங்க.
ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரியுமே ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல. இதை நான் சொல்லலை, இது வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. எப்படியாவது யூஎஸை வந்து இந்தியாவை கண்டெம் பண்ண வைக்கணுங்கிறதான் வந்து கனடாவோட கோல். ஆனால் யூஎஸ் அதை மதிக்கவே இல்லை. யூகே ரெஸ்பாண்டே பண்ணல பெருசாக. ஆஸ்திரேலியா நாங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போய்ட்றாங்க. யாருமே சீரியஸாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசல. ஏன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசல? நம்மளோட ராணுவத்தை பார்த்து பயந்தா? நம்மளோட மக்களை பார்த்து பயந்தா? அப்போ என்னதான் மாதிரி மேட்ரு அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களை என்ன நம்ம 2 பேருமே வந்து நீங்கள் நான் சொல்கிறப்போ நம்ம மொத்த பாப்புலேஷனை சொல்கிறேன், பயம் கிடையாது, நம்ம அவங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம தான் அவங்கள வாழவே வைக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவோட பாப்புலேஷன் இருக்குல்ல, வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. சைனா மாதிரி ஒரு க்ளோஸ்டு மார்க்கெட் கிடையாது, ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டு. நீங்கள் சைனா போனீங்கன்னா கூகுள் கிடையாது, நீங்கள் சைனா போனீங்கன்னா வந்து யூடியூப் கிடையாது, நீங்கள் சைனா போனீங்கன்னா ஆப்பில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்குங்கன்ட்டாங்க. ஸோ சைனா வந்து மற்ற கண்ட்ரி பிஸ்னஸை அக்செப்ட் பண்ணாது. அப்போ அவன் எப்படி சம்பாதிப்பான்? அடுத்த பெரிய மார்க்கெட் என்ன? இந்தியா. பாப்புலேஷன்லையும் சரி, நம்ம ஆஃப்ரிக்கா மாதிரி வந்து செலவு பண்ண முடியாத கண்ட்ரியும் கிடையாது. இன்றைக்கி செலவு பண்ணுற காசு எல்லார் கையிலையுமே இருக்குது. ஆஸ் அ மார்க்கெட் இந்த உலகத்தில் வந்து எவன் தோத்தாலும் எவன் ஜெயிச்சாலும் கடைசியில் ஜெயிக்கிற ஒரு விஷயம் இருக்குது, வணிகம். இந்தியாவோட வணிகம் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை. இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை அஃபெண்ட் பண்ணிவிட்டு அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ நியூசிலாண்டோ ஆர் யூகேவோ எந்த பிஸ்னஸையும் பெருசாக பண்ணிட முடியாது. இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டை எவனுமே விட மாட்டான். இங்கே இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏமாதானே அதை பற்றி கவலைப்பட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறது யார்? பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸ்மேனுக்கு எங்கேருந்து காசு வருது? பிஸ்னஸ்லேருந்து. அந்த பிஸ்னஸ்க்கு கொடுக்குற காசு எது? மார்க்கெட்லேருந்து. அந்த மார்க்கெட் எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இத்தனை வருஷமாக ஒரு அன்டச்சபிளாக ஒரு பெரிய இடத்துல வந்து ரீச் பண்ணக்கூட முடியாத அன்ரீச்சபிள் இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட். அந்த மார்க்கெட் அவங்க கேப்சர் பண்ணக்கூடிய விதம். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது, மார்க்கெட்டும் இருக்குது, ஓப்பன் மார்க்கெட்டாகவும் ஃப்ரீ மார்க்கெட்டாகவும் இருக்குது. இது வந்து இது வரைக்கும் வரலாற்றில் எந்த கண்ட்ரிக்கும் இல்லாத ஒரு காம்பினேஷன். சைனாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு, ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியும் இருந்துச்சு. ஆனால் சைனா வந்து க்ளோஸ்டு மார்க்கெட். அவன் வெளியில் இருக்கிறவங்கள விட மாட்டான். நம்ம ஊருக்குள்ள எவனாலும் வரலாம், கோக்கையும் விற்கலாம், பெப்சியும் விற்கலாம், கூகுளையும் விற்கலாம், யூடியூபே விற்கலாம், யாருனாலும் வரலாம். அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ எல்லாருக்குமே நம்ம மார்க்கெட் தேவை. நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த்து, நம்மளோட நாட்டோட பாப்புலேஷன், அதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிஞ்சால். இப்போ இந்தியா வந்து அந்த ஒரு கெத்து ஜோனில் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே நம்மளை பார்த்து சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. சப்போர்ட்டே எடுக்காத ஒரே நாடு இந்தியா தான். ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயும் வாங்கிப்பேன், உக்ரைனை வந்து அடிக்காதன்னு சொல்லிப்பேன், அமெரிக்கா கூடயும் ஃப்ரெண்டாக இருந்துப்பேன், நான் கனடா கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும், கனடா விட்டாங்க அவனை போட்டுருங்க, பட் யூகே கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பேன், ஜெர்மனி கூட ஃப்ரெண்டாக இருப்பேன், ரஷ்யா கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பேன், சைனா கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பேன். அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து இந்தியானால் மட்டும்தான் உலக அளவில் எடுக்க முடியுது. ஏன்னா அகெயின் நம்மளோட மார்க்கெட் அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது போக இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இங்கே ஒரு பிஸ்னஸ் வந்தால் அவன் வந்து ஒரு கம்பெனி வந்து குளோபல் லெவலில் பெரிய வளர்கிறதுக்கு இந்தியா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். ஆப்பிள்லேருந்து எல்லாருக்குமே இதான் கதை. இந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நடந்தால் பயங்கரமாக இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.